ஆனா இப்ப இந்த குடும்பம் என்ன பண்ண போறாங்க? அப்பா, ஆசிரியர் தான், அதனால இவ்ளோ கூட்டம். அப்பா, ஏம்மா இப்படி எங்களை விட்டுட்டு போனீங்க? நான் யாருக்கிட்ட என் கஷ்டம் சொல்ல போறேன்? இதுதான் கடைசியா நான் உங்களை பாக்குறது. இல்ல குழந்தை, அழாத. நாங்க எப்பவும் கூட இருப்போம். கடைசி முகம் பாத்துக்கோங்க. பெட்டியை க்ளோஸ் பண்ண போறோம். இதுதான் கடைசி அப்பா. அம்மா, அப்பா உண்மையாவே போயிட்டாரா? கடவுள் கொடுத்தது கடவுள் எடுத்தார். ரொம்ப காசு செலவழிக்காத. டீச்சர் ட்ரைனிங் அனுப்பு, 2 வருஷத்துல செட்டில் ஆயிடுவா. பொம்பளை புள்ள படிக்க வைக்காதே, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிடு. எங்க சைடுல ஒரு அலையன்ஸ் இருக்கு. பேசினா தியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல, என் அக்காவுக்கு இப்ப கல்யாணமா? என் அக்காவுக்கு இப்ப கல்யாணமா? அவ படிக்கணும். அவர் இறக்கும் முன்னாடி என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? தியா அவளோட விருப்பப்படி படிக்கணும்னு சொன்னாரு. நாங்க யாரிடமும் கெஞ்ச மாட்டோம். காப்பாத்துற அளவுக்கு மனசு தைரியம் இருக்கு. நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. சரி, உன் முடிவு நீயே பாரு. பா, சாப்பிடு. சாப்பிடாம இருந்தா அப்பா திரும்ப வரமாட்டாரு. அம்மா, இவங்க எப்படி இவ்ளோ சாதாரணமா சாப்பிடுறாங்க? வாழ்க்கை யாருக்காகவும் நிக்காதுமா. நம்ம வலி நமக்கு தான் அதிகம். சரி சரி, நாங்க போறோம். நீங்க உங்களை பாத்துக்கோங்க. எதுனா எங்களுக்கு சொல்லுங்க. அம்மா, வீடு நல்லா இல்ல அப்பா இல்லாம. அவர் சிரிச்ச சத்தமே இல்ல. அக்கா, இனிமே பிடிஏ மீட்டிங்க்கு யாரு வருவாங்க? என் மேட்சுக்கு யாரு சேர் பண்ணுவாங்க? அவர் சிரிப்பு நம்ம மனசுல இருக்குப்பா. நம்ம நினைவுல அவர் உயிரோட தான் இருக்காரு. நாம ஸ்ட்ராங் ஆகணும்டா. அப்பா நம்ம கண்ணீர் பார்க்க விரும்ப மாட்டார். எனக்கு ரொம்ப வலி இருக்கு. ஆனா நான் விழுந்துட்டா நீங்க இருவரும் உடைந்து போயிடுவீங்க. அம்மா, நீங்க அழாதீங்க. தம்பி, எல்லாம் சரியாகும். அழுது தப்பறில்லப்பா. ஆனா அழுததுக்கு பிறகு எழுந்து நிக்கணும். அம்மா, நான் படிப்பை விட மாட்டேன். அப்பா ட்ரீம் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். நம்ம 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு போனால் யாராலும் நம்ம உடைக்க முடியாது. நம்ம 3 பேரும் ஒரு டீம்.